365 நாட்கள் பைபிள் சவாலின் 79வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை ஆரம்பித்து 1 சாமுவேல் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு உண்மையான ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்றும் அவரது குரலை கேட்க தயாரானவர்களை அவர் அழைக்கிறார் என்றும் காட்டுகிறது. ஹன்னாவின் ஜெபமும் சாமுவேலின் அழைப்பும் விசுவாசமான இதயத்தை தேவன் கவனிக்கிறார் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஆண்டவரே, உண்மையுடன் ஜெபிக்கவும் கர்த்தாவே பேசும். உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் இதயத்தை எங்களுக்கு அளிக்கவும். பயபக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 79 of the 365 Days Bible Challenge. Today we begin the book of 1 Samuel as we read 1 Samuel 1-3. These passages show how God hears sincere prayers and calls those who are willing to listen to His voice. Through Hannah's prayer and Samuel's calling, we learn that God is attentive to the faithful heart. Lord, teach us to pray with sincerity and to say, "Speak, Lord, for your servant is listening." Let us begin with reverence and expectation. 1 சாமுவேல் அதிகாரம் 1. 1 Samuel chapter 1. வசனம் 1. எப்ராயிம் மலைத்தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். Verse 1. Now there was a certain man of Ramathaim Zophim, of Mount Ephraim, and his name was Elkanah, the son of Jeroham, the son of Elihu, the son of Tohu, the son of Zuph, an Ephrathite. வசனம் 2. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. Verse 2. And he had 2 wives. The name of the one was Hannah, and the name of the other Peninnah. And Peninnah had children, but Hannah had no children. வசனம் 3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். Verse 3. And this man went up out of his city yearly to worship and to sacrifice unto the Lord of hosts in Shiloh. And the 2 sons of Eli, Hophni and Phinehas, the priests of the Lord, were there. வசனம் 4. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். Verse 4. And when the time was that Elkanah offered, he gave to Peninnah his wife, and to all her sons and her daughters, portions. வசனம் 5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். Verse 5. But unto Hannah he gave a worthy portion, for he loved Hannah, but the Lord had shut up her womb. வசனம் 6. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். Verse 6. And her adversary also provoked her so, for to make her fret, because the Lord had shut up her womb. வசனம் 7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். Verse 7. And as he did so year by year, when she went up to the house of the Lord, so she provoked her, therefore she wept, and did not eat. வசனம் 8. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்?
ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். Verse 8. Then said Elkanah her husband to her, Hannah, why weepest thou? And why eatest thou not? And why is thy heart grieved? Am not I better to thee than 10 sons? வசனம் 9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். Verse 9. So Hannah rose up after they had eaten in Shiloh, and after they had drunk. Now Eli the priest sat upon a seat by a post of the temple of the Lord. வசனம் 10. அவள் போய் மனங்கு சந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. Verse 10. And she was in bitterness of soul, and prayed unto the Lord, and wept so. வசனம் 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோட்டிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். Verse 11. And she vowed a vow, and said, O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid, and remember me, and not forget thine handmaid, but wilt give unto thine handmaid a man-child, then I will give him unto the Lord all the days of his life, and there shall no razor come upon his head. வசனம் 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறபோது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். Verse 12. And it came to pass, as she continued praying before the Lord, that Eli marked her mouth. வசனம் 13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. Verse 13. Now Hannah, she spake in her heart, only her lips moved, but her voice was not heard. Therefore Eli thought she had been drunken. வசனம் 14. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். Verse 14. And Eli said unto her, How long wilt thou be drunken? Put away thy wine from thee. வசனம் 15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, என் ஆண்டவனே, நான் மனக்கிலேச்சமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். Verse 15. And Hannah answered and said, No, my Lord, I am a woman of a sorrowful spirit. I have drunk neither wine nor strong drink, but have poured out my soul before the Lord. வசனம் 16. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரமட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். Verse 16. Count not thine handmaid for a daughter of Belial, for out of the abundance of my complaint and grief have I spoken hitherto. வசனம் 17. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். Verse 17. Then Eli answered and said, Go in peace, and the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. வசனம் 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனஞ்செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. Verse 18. And she said, Let thine handmaid find grace in thy sight. So the woman went her way, and did eat, and her countenance was no more sad. வசனம் 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
ராமாவிலிருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். Verse 19. And they rose up in the morning early, and worshipped before the Lord, and returned, and came to their house to Ramah. And Elkanah knew Hannah his wife, and the Lord remembered her. வசனம் 20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். Verse 20. Wherefore it came to pass, when the time was come about after Hannah had conceived, that she bare a son, and called his name Samuel, saying, Because I have asked him of the Lord. வசனம் 21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடுங்கூட போனான். Verse 21. And the man Elkanah, and all his house, went up to offer unto the Lord the yearly sacrifice, and his vow. வசனம் 22. அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய்விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். Verse 22. But Hannah went not up, for she said unto her husband, I will not go up, until the child be weaned, and then I will bring him, that he may appear before the Lord, and there abide forever. வசனம் 23. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால்மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால்மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். Verse 23. And Elkanah her husband said unto her, Do what seemeth thee good, tarry until thou have weaned him. Only the Lord establish his word. So the woman abode, and gave her son suck until she weaned him. வசனம் 24. அவள் அவனை பால்மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. Verse 24. And when she had weaned him, she took him up with her, with 3 bullocks, and 1 ephah of flour, and a bottle of wine, and brought him unto the house of the Lord in Shiloh. And the child was young. வசனம் 25. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். Verse 25. And they slew a bullock, and brought the child to Eli. வசனம் 26. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான்தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். Verse 26. And she said, O my Lord, as thy soul liveth, my Lord, I am the woman that stood by thee here, praying unto the Lord. வசனம் 27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். Verse 27. For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked of him. வசனம் 28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோட்டிருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். Verse 28. Therefore also I have lent him to the Lord. As long as he liveth he shall be lent to the Lord. And he worshipped the Lord there. 1 சாமுவேல் அதிகாரம் 2. 1 Samuel chapter 2. வசனம் 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். Verse 1. And Hannah prayed, and said, My heart rejoiced in the Lord. Mine horn is exalted in the Lord. My mouth is enlarged over mine enemies, because I rejoice in thy salvation. வசனம் 2. கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. Verse 2. There is none holy as the Lord, for there is none beside thee, neither is there any rock like our God. வசனம் 3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? Verse 3. Talk no more so exceeding proudly. Let not arrogancy come out of your mouth. For the Lord is a God of knowledge, and by him actions are weighed. வசனம் 4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். Verse 4. The bows of the mighty men are broken, and they that stumbled are girded with strength. வசனம் 5. திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனிப்பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். Verse 5. They that were full have hired out themselves for bread, and they that were hungry ceased, so that the barren hath borne 7, and she that hath many children is waxed feeble. வசனம் 6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். Verse 6. The Lord killeth and maketh alive, he bringeth down to the grave and bringeth up. வசனம் 7. கர்த்தர் தரித்திரம் அடையச் செய்கிறவரும் ஐசுவரியம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். Verse 7. The Lord maketh poor and maketh rich, he bringeth low and lifteth up. வசனம் 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். Verse 8. He raiseth up the poor out of the dust, and lifteth up the beggar from the dunghill, to set them among princes, and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he hath set the world upon them. வசனம் 9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. Verse 9. He will keep the feet of his saints, and the wicked shall be silent in darkness, for by strength shall no man prevail. வசனம் 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். Verse 10. The adversaries of the Lord shall be broken to pieces. Out of heaven shall he thunder upon them. The Lord shall judge the ends of the earth, and he shall give strength unto his king, and exalt the horn of his anointed. வசனம் 11. பின்பு எல்கானா ராமாவிலிருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். Verse 11. And Elkanah went to Ramah to his house, and the child did minister unto the Lord before Eli the priest. வசனம் 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Verse 12. Now the sons of Eli were
sons of Belial, they knew not the Lord. வசனம் 13. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியைச் செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து. Verse 13. And the priest's custom with the people was that when any man offered sacrifice, the priest's servant came, while the flesh was in seething, with the flesh hook of 3 teeth in his hand. வசனம் 14. அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். Verse 14. And he struck it into the pan, or kettle, or cauldron, or pot, all that the flesh hook brought up the priest took for himself. So they did in Shiloh unto all the Israelites that came thither. வசனம் 15. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். Verse 15. Also before they burnt the fat, the priest's servant came, and said to the man that sacrificed, Give flesh to roast for the priest, for he will not have sodden flesh of thee, but raw. வசனம் 16. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். Verse 16. And if any man said unto him, Let them not fail to burn the fat presently, and then take as much as thy soul desireth, then he would answer him, Nay, but thou shalt give it me now, and if not, I will take it by force. வசனம் 17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். Verse 17. Wherefore the sin of the young men was very great before the Lord. For men abhorred the offering of the Lord. வசனம் 18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். Verse 18. But Samuel ministered before the Lord, being a child, girded with a linen ephod. வசனம் 19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியைச் செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்னச் சட்டையை தைத்து கொண்டு வருவாள். Verse 19. Moreover his mother made him a little coat, and brought it to him from year to year, when she came up with her husband to offer the yearly sacrifice. வசனம் 20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். Verse 20. And Eli blessed Elkanah and his wife, and said, The Lord give thee seed of this woman for the loan which is lent to the Lord. And they went unto their own home. வசனம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். Verse 21. And the Lord visited Hannah, so that she conceived, and bare 3 sons and 2 daughters. And the child Samuel grew before the Lord. வசனம் 22. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும்
அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. Verse 22. Now Eli was very old, and heard all that his sons did unto all Israel, and how they lay with the women that assembled at the door of the tabernacle of the congregation. வசனம் 23. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களைச் செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளைச் சொல்லக் கேட்கிறேன். Verse 23. And he said unto them, Why do ye such things? For I hear of your evil dealings by all this people. வசனம் 24. என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. Verse 24. Nay, my sons, for it is no good report that I hear. Ye make the Lord's people to transgress. வசனம் 25. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். Verse 25. If one man sin against another, the judge shall judge him. But if a man sin against the Lord, who shall entreat for him? Notwithstanding they hearkened not unto the voice of their father, because the Lord would slay them. வசனம் 26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். Verse 26. And the child Samuel grew on, and was in favor both with the Lord, and also with men. வசனம் 27. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி. Verse 27. And there came a man of God unto Eli, and said unto him, Thus saith the Lord, Did I plainly appear unto the house of thy father, when they were in Egypt in Pharaoh's house? வசனம் 28. என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகனபலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? Verse 28. And did I choose him out of all the tribes of Israel, to be my priest, to offer upon mine altar, to burn incense, to wear an ephod before me? And did I give unto the house of thy father all the offerings made by fire of the children of Israel? வசனம் 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். Verse 29. Wherefore cake ye at my sacrifice and at mine offering, which I have commanded, in my habitation, and honorest thy sons above me, to make yourselves fat with the chiefest of all the offerings of Israel my people? வசனம் 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 30. Wherefore the Lord God of Israel saith, I said indeed, that thy house, and the house of thy father, should walk before me forever. But now the Lord saith, Be it far from me. For them that honor me I will honor,
and they that despise me shall be lightly esteemed. வசனம் 31. உன் வீட்டில் ஒரு கிழவனும் ராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். Verse 31. Behold, the days come, that I will cut off thine arm, and the arm of thy father's house, that there shall not be an old man in thine house. வசனம் 32. இஸ்ரவேலுக்குச் செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. Verse 32. And thou shalt see an enemy in my habitation, in all the wealth which God shall give Israel, and there shall not be an old man in thine house forever. வசனம் 33. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாலவயதிலே சாவார்கள். Verse 33. And the man of thine, whom I shall not cut off from mine altar, shall be to consume thine eyes, and to grieve thine heart, and all the increase of thine house shall die in the flower of their age. வசனம் 34. ஓப்னி பினெகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். Verse 34. And this shall be a sign unto thee, that shall come upon thy 2 sons, on Hophni and Phinehas. In one day they shall die both of them. வசனம் 35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். Verse 35. And I will raise me up a faithful priest, that shall do according to that which is in mine heart and in my mind. And I will build him a show house, and he shall walk before mine anointed forever. வசனம் 36. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். Verse 36. And it shall come to pass, that every one that is left in thine house shall come, and crouch to him for a piece of silver and a morsel of bread, and shall say, Put me, I pray thee, into one of the priest's offices, that I may eat a piece of bread. 1 சாமுவேல் அதிகாரம் 3. 1 Samuel chapter 3. வசனம் 1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. Verse 1. And the child Samuel ministered unto the Lord before Eli, and the word of the Lord was precious in those days. There was no open vision. வசனம் 2. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. Verse 2. And it came to pass at that time, when Eli was laid down in his place, and his eyes began to wax dim, that he could not see. வசனம் 3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். Verse 3. And ere the lamp of God went out in the temple of the Lord, where the ark of God was, and Samuel was laid down to sleep. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. Verse 4. That the Lord called Samuel, and he answered, Here am I.
வசனம் 5. ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். Verse 5. And he ran unto Eli, and said, Here am I, for thou calledst me. And he said, I called not, lie down again. And he went and lay down. வசனம் 6. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். Verse 6. And the Lord called yet again, Samuel. And Samuel arose and went to Eli, and said, Here am I, for thou didst call me. And he answered, I called not, my son, lie down again. வசனம் 7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. Verse 7. Now Samuel did not yet know the Lord, neither was the word of the Lord yet revealed unto him. வசனம் 8. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. Verse 8. And the Lord called Samuel again the 3rd time. And he arose and went to Eli, and said, Here am I, for thou didst call me. And Eli perceived that the Lord had called the child. வசனம் 9. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டாள். அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். Verse 9. Therefore Eli said unto Samuel, Go, lie down, and it shall be, if he call thee, that thou shalt say, Speak, Lord, for thy servant heareth. So Samuel went and lay down in his place. வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, முன்போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். Verse 10. And the Lord came, and stood, and called as at other times, Samuel, Samuel. Then Samuel answered, Speak, for thy servant heareth. வசனம் 11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ, நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தைச் செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். Verse 11. And the Lord said to Samuel, Behold, I will do a thing in Israel, at which both the ears of every one that heareth it shall tingle. வசனம் 12. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாகச் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். Verse 12. In that day I will perform against Eli all things which I have spoken concerning his house. When I begin, I will also make an end. வசனம் 13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற்போன பாவத்தி நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத் தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். Verse 13. For I have told him that I will judge his house forever for the iniquity which he knoweth, because his sons made themselves vile, and he restrained them not. வசனம் 14. அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். Verse 14. And therefore I have sworn unto the house of Eli,
that the iniquity of Eli's house shall not be purged with sacrifice nor offering forever. வசனம் 15. சாமுவேல் விடியற்கால மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். Verse 15. And Samuel lay until the morning, and opened the doors of the house of the Lord. And Samuel feared to show Eli the vision. வசனம் 16. ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். Verse 16. Then Eli called Samuel, and said, Samuel, my son. And he answered, Here am I. வசனம் 17. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். Verse 17. And he said, What is the thing that the Lord hath said unto thee? I pray thee hide it not from me. God do so to thee, and more also, if thou hide any thing from me of all the things that he said unto thee. வசனம் 18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான். Verse 18. And Samuel told him every whit, and hid nothing from him. And he said, It is the Lord, let him do what seemeth him good. வசனம் 19. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. Verse 19. And Samuel grew, and the Lord was with him, and did let none of his words fall to the ground. வசனம் 20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. Verse 20. And all Israel from Dan even to Beersheba knew that Samuel was established to be a prophet of the Lord. வசனம் 21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். Verse 21. And the Lord appeared again in Shiloh. For the Lord revealed himself to Samuel in Shiloh by the word of the Lord. பைபிள் சவாலின் 79வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உண்மையான ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்றும் அவரது குரலை கேட்க தயாரானவர்களை அவர் அழைக்கிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் இதயத்தை வழிநடத்தி கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கட்டும். இன்று எந்த பகுதி உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 80வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 79 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God listens to sincere prayers and calls those who are ready to hear His voice. Let His word guide your heart and shape your life with obedience and faith. Comment below what part of today's reading spoke to your heart the most. And join us again tomorrow for day 80. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.